பேர் என்ன? என் பேர் ரோஷினி சார். நான் எஸ்ஆர்பி இன்ஜினியரிங் காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிறேன் சார். இப்போ நீங்கள் ஏஐ பற்றி நிறைய சொன்னீங்க. உலகத்தில் எந்த பக்கம் திரும்பினாலுமே எல்லாருமே ஏஐன்னு எல்லாருமே அந்த ஏஐ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மெடிக்கல், இந்த கல்வி எல்லாத்துலேயுமே, ஏன் ஈவன் சினிமாவில் கூடவே ஏஐ வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரப்டிவ் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து என்வாயன்மெண்ட்டில் நிறைய அழிவு உருவாக்கிட்டு இருக்கு. ஈவன் ஃப்யூச்சரில் தண்ணி கூட கிடைக்குமான்னு தெரியல. ஆய்வாளர்கள் வந்து அணு கொள்கை மாதிரி ஏஐ கொள்கையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்தியா போக வேண்டிய ஒரு சரியான பாதை நீங்கள் எது நினைக்கிறீங்க? அதான் இப்போ நம்ம பேசின சப்ஜெக்டே நீங்கள் எடுத்ததுக்காக முதல்ல நன்றி. இந்த ஏஐங்கிறது வந்து லைட்டாகவும் எடுத்துக்க முடியாது. அட் த சேம் டைம் டூ சீரியஸ்லி இதுதான் நம்ம வாழ்க்கையை நடத்த போற ஒரே கருவி அப்படின்னு ஏஐயே ஒரு புது மதமாக மாற்றி விடக்கூடாது. அதுக்கான ஆபத்து எல்லாம் இருக்காது. இனி ஏஐ நம்பிட்டா என்னுடைய எல்லா வினைகளும் களையப்படும்ங்கிறது நடக்கவே நடக்காதுங்க. இதற்கான சரியான சட்டத்திட்டங்களை நான் தான் ரோடு ரூல்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ரோடு போடுறதுக்கு முன்னாடி ரோடு ரூல் போடணும். அதில் டிராஃபிக் வர்றதுக்கு முன்னாடி டிராஃபிக் ரெகுலேஷன்ஸை சொல்லணும். அதே மாதிரி தான் ஏஐக்கும் நாம் ஒவ்வொரு துறையிலையும் எத்திக்கல் வே அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏஐ நம்ம முன்னுக்கு கொண்டு வர்றதுக்காக மனித இனத்தை பின்தள்ளிடக்கூடாது. உங்களுக்கு புரியுதுங்களா? நாளை தண்ணி கிடைக்காதுங்கிற பயம் இருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பயம், அது எவ்வளோ பெரிய அழிவு. அதான் நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க தண்ணி இல்லாம எத்தனை நாள் உயிர் வர்றதுக்கு முடியும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஏஐயே இல்லாம உயிரோட இருக்க முடியுமாங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. அதுல ரெண்டு முக்கியம்னு பாருங்க. அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு மீடியம் லைன் கட் பண்ணலைன்னா எந்த கண்டுபிடிப்புமே பிரயோஜனமானதாக இருக்க முடியாது. நியூக்ளியர் ஃபிஷன் கேன் பி ஒன்லி யூஸ் ஃபார் பாம்ஸ்னா அது தேவையில்லை. ஆனால் அது வல்ல உண்மை. நியூக்ளியர் எனர்ஜி கேன் பி யூஸ் ஃபார் வெரி மெனி அதர் யூஸ்ஃபுல் திங்ஸ். அதில் நம்ம பண்ண மனித இனத்தின் முட்டாள்தனம் அதை போருக்கு பயன்படுத்தலாம் என்று நினைப்பதுதான். அதே முட்டாள்தனத்தை தான் இவர்கள் ஏஐ வைத்துக் கொண்டும் செய்வார்கள். ஏனென்றால் எந்த தலைவனுக்கும் பிழையா பெருமை இல்லை. They are all fallible. They are all human. அதனால அவங்க கிட்ட நம்பி எதையுமே விட முடியாது. நம்ம கிட்ட நம்பி எப்படி எதையும் விட முடியாதோ அதே இனத்தை சேர்ந்தவன் தானே நமக்கு தலைவனா வர்றோம். அவனை நம்பி இல்லை, நாம தான் அதில் உட்காந்து கவனிக்கணும். நீங்க தான் கவனிக்கணும். நாளைக்கு ஏஐ கட்டு மீறி போயிட்டு இருக்குன்னா இத்தனை பேரும் திரண்டிங்க வரலன்னா பரவாயில்ல, நான் பேசுகிறேன். இது முக்கியமான போராட்டம். நாடே அழியும் போது ஒரு நாள் ஸ்கூல் நடக்கலைன்னா பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். அதுதான் நாம செய்ய வேண்டிய அரசியல். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க எல்லாம் வரணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க. தேங்க்யூ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.